ஹாய் சகோசகீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன பிரார்த்திக்கிறேன். என்னுடைய நாள் இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா, நேத்து ஈவினிங் மல்லி செடி இருக்கும்ல, நேத்து கொஞ்சம் நல்லா இருந்தது ஈவினிங். ஸோ ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் லேட் நான் முன்னாடியே பறிச்சுருவேன். ஸோ நேத்து லேட்டா போயிட்டு பறிச்சுட்டு, அ ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அத கட்டி எனக்கு கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே போய் பறிப்பேன். ஸோ கட்டிட்டு ஆனா அது வச்சுக்க மாட்டேன். அது நான் தலகாணிக்கு அடியில வச்சுட்டு, அது படுத்து தூங்குறது பழக்கம். அதுக்கப்புறம் நெறைய துணி இருந்தது. ரொம்ப நாள் அது மடிக்கவே இல்ல. அது யாருக்கெல்லாம் இந்த துணி மடிக்கிறது கஷ்டம்னு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா துணி துவைக்கிறதும் கஷ்டம் தான். அம் எனக்கு சின்னதுலேருந்தே துணி துவைக்கிறதுனா புடிக்கவே புடிக்காது. எத்தன சாமான் இருந்தாலும் வெலக்கி போட்டுருவேன். ஆனா அந்த துணி துவைக்கிறது மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அ பட் ரொம்ப நாள் நான் வந்து துணி கையில தான் துவைச்சுக்கிட்டு இருந்தேன். அ கொஞ்சம் ஒரு ஒரு 5 இயர்ஸ் இருந்து தான் நெனைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 5 இயர்ஸ் இருக்கும். அப்பத்துலருந்து வாஷிங் மிஷின்ல இது பண்ண ஆரம்பிச்சேன். தென் அந்த துணிய மடிச்சு வச்சாச்சு. தென் நைட்டு வந்துட்டு சடனா ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு பண்ணது. அது அரிசி மாவுல வந்து சப்பாத்தி. அரிசி மாவுல வந்து சப்பாத்தி நம்ம வந்துட்டு நார்மலா அரிசி மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு அ லைட்டா சேர்த்துட்டு, கொஞ்சம் அந்த கரம் மசாலா மாரி போட்டு நல்லா ஸ்பைசியா இருந்து, நம்ம ஏற்கனவே தக்காளி தொக்கு பண்ணியிருந்தோம்ல, அத பண்ணிட்டு வச்சு சாப்பிட்டோம். காலையில மறுபடியும் காலையிலயும் அந்த மாவு அப்படிதான் இருந்தது. பையனுக்கு வந்து அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி நான் அதையே வந்துட்டு மாவு நெறைய இருந்தது. அத மறுபடியும் தெரட்டிட்டு அவனுக்கு இன்னைக்கு காலையில வந்துட்டு ஆ அ லஞ்ச் கட்டிட்டு, ஆ அதையே நான் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அந்த தக்காளி தொக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது 1 வாரம் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பத்தல. ஸோ அ அத வச்சுட்டு பையனுக்கு, தம்பிக்கு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டு முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃப்யூஷன்ல அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து நான் புதுசா வந்து கிச்சன் செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாத்தி. நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. தென் எப்பவும் போல நம்ம மார்னிங் நமக்கு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் இருக்கு இல்லைங்களா? சாரி வாய் உளறுது. ஸோ அந்த ட்ரிங்க் நம்ம வந்து எப்பவும் போல அந்த காஃபி அத குடிச்சுட்டு, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இன்னைக்கு சாட்டர்டே வேற ரொம்ப ஒரு மாரி, சரி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் சரி வந்துட்டு காஃபி கொண்டு வந்து நான் எப்பவுமே ஹால்ல வந்து ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் உட்காந்து தான் காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சுட்டு, தென் மறுபடியும் கிச்சனுக்கு வந்து எல்லாம் செட்டரைட் பண்ணிட்டு, ஆ தென் வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ரொம்ப நாளா கூலர் வந்து இப்ப யூஸ் பண்ண தொடங்கிட்டோம். கூலர் வந்து ரொம்ப டஸ்ட்டா இருக்கு. அது பையனுக்கு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். அவன் பண்ற பாடு இல்ல. சரி இனி நமக்கு தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, அது கூலர் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த உள்ள ஃபுல்லா டஸ்ட்லாம் இருந்தது. அது ஃபுல்லா தொடச்சுட்டு, ஃபுல்லா அத பின்னாடி எல்லாமே அந்த உள்ள எல்லாமே தொடச்சுட்டு, தென் பெருக்கிட்டேன். உள்ள ஃபுல்லாமே வந்துட்டு சுத்தமா மேல கொஞ்சம் எல்லாம் டஸ்ட்லாம் இருந்தது. அது எல்லாமே பெருக்கிட்டு, அத குப்பை எடுத்துட்டு, தென் அது வெளியயும் பெருக்கிட்டேன் ஃபுல்லா. அ எப்ப நான் வெளிய வந்துட்டு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் பெருக்கிருவேன். எனக்கு கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். அது ஃபுல்லாமே அத நல்லா ஃபுல்லா டஸ்ட் பண்ணிட்டு, ஃபுல்லாமே பெருக்கிட்டு, தென் அத ஃபுல்லாமே வெளிய கொண்டு போய் தள்ளிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி கை கழுவிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சும்மா அந்த கார்டனிங் ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அத பார்த்துட்டு, அ தென் அதுக்கப்புறமா வந்துட்டேன். அப்படியே சும்மா மேல பார்த்தேன். அ சரி பார்க்க சன்லைட் அது உள்ள வரப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்தேன். அப்படியே சினிமால வர மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சாப்பாடு, சரி உள்ள வந்துட்டு சரி நான் ஆக்சுவலா வேற பிளான் போட்டிருந்தேன். பட்டாணிலாம் எடுத்து வச்சு அப்புறம் வேண்டாம் அது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பையனுக்கு மதியம் இல்ல குடுத்து அனுப்பிச்சுட்டேன். இப்ப நமக்கு சரி தயிர் இருந்தது நமக்கு. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடு மட்டும் நான் வடிச்சுக்கிட்டேன். ஆ சாப்பாடு மட்டும் குக்கர்ல அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஊற வச்சுட்டேன். தென் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் தொடச்சுட்டு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாட வந்து குக்கர்ல வந்து வச்சுட்டேன். ஆ ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு, தென் பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ மீதம் ஒரு சப்பாத்தி இருந்தது. சப்பாத்தி எடுத்துட்டு சரி சாப்பிட்றலாம். ஏன்னா அந்த வேலைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. சரி எப்பவுமே சாப்பிட மாட்டேன். மோஸ்ட்லி வந்து அந்த காஃபி, பிஸ்கெட்டோட நிறுத்திப்பேன். பட் சம்டைம்ஸ் எப்பயாச்சும் வந்துட்டு இந்த மாரி கொஞ்சம் ஹார்டா வேலை பண்ணும்போது பசிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அத
சாப்பிட்டுட்டு தென் சாப்பாடு வந்துட்டு அது விசில் இருந்துட்டு, அது அப்பப்போ வேற நம்ம வந்துட்டு ஒரு அடி குடுக்கணும். அப்பதான் அது விசில் வரும். சரி வேலைலாம் முடிஞ்சிருச்சுல்ல, சரி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிடலாம் அப்டி சொல்லிட்டு, இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் ஃப்ராக்கு. நான் என்ன பண்ணேன், இப்போ சரி நம்ம எதுக்கு புதுசா நைட்டி வாங்கணும்? இன்னும் 3/4 அது மாதிரி வேணும் அப்டி சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், ஃபுல்லா கட் பண்ணிட்டு, இது நானே வந்து 3/4 தெச்சுட்டேன். கையெல்லாம் கூட 3/4 இருந்தது. பட் நானே கையிலேயே தான் தெச்சேன். மிஷின் கிடையாது. கையிலேயே தான் தச்சேன். நல்லா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அ தென் அந்த அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்தேன். நல்லாருக்கான்னு சொல்லுங்க. தென் இப்ப இதையும் வெட்டி வச்சிருக்கேன். இது கஃப்தான் தான். இத என்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறேன்னு தெர்ல. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஸோ பைபிள் படிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா, மீஷோல வாங்குனேன் நானு. இது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. தென் ரேட்டும் ரொம்ப கம்மி. ஐ திங்க் ஒரு 150க்குள்ள தான். பட் இதுவும் மீஷோல வாங்குனது தான். இது வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது. ஆ பட் ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இது அஃபோர்டபுள் பிரைஸ் தான். ரொம்ப ஏன்னா எனக்கு சர்ச்சுக்கு போகும்போது கொஞ்சம் அ இது மாதிரி ஆர்னமென்ட். இது வந்து இது என் சிஸ்டர் குடுத்து விட்டது. ஆ தென் இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பாய். டேக் கேர்.